முதல் வாசகம் அரசர்களாகமம் 2ஆம் நூல் அதிகாரம் 11 திருவசனங்கள் 1 முதல் 4, 9 முதல் 18 மற்றும் 20. அகசியாவின் தாய் அத்தலியா தன் மகன் இறந்து விட்டதைக் கண்டு கிளர்ந்தெழுந்து அரசு குடும்பத்தார் அனைவரையும் கொன்றாள். அரசன் யோராமின் மகளும் அகசியாவின் சகோதரியுமான யோசேபா அகசியாவின் மகன் யோவாசை தூக்கி கொண்டு போய் ஒளித்து வைத்தாள். அவன் கொல்லப்படவிருந்த அரசிலம் புதல்வர்களில் ஒருவன். அவனையும் அவன் செவிலி தாயையும் தனது பள்ளியறையினுள் அத்தலியாவின் பார்வையிலிருந்து யோசேபா மறைத்து வைத்தாள். எனவே அவன் உயிர் தப்பினான். அவன் 6 ஆண்டுகள் அவளோடு ஆண்டவரின் இல்லத்தில் தலைமறைவாய் இருந்தான். அந்நாள்களில் அத்தலியாவே நாட்டை ஆண்டு வந்தாள். 7ஆம் ஆண்டில் அரச மெய்காப்பாளர், அரண்மனை காவலர் ஆகியோரின் நூற்றுவர் தலைவர்களை குரு யோயாதா வரவழைத்து ஆண்டவரின் இல்லத்திற்குள் கூட்டி சென்றார். அங்கு அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். அக்கோவிலில் அவர்களை ஆணையிட செய்து அரசனின் மகனை அவர்களுக்கு காட்டினார். குரு யோயாதா கட்டளையிட்டு கூறிய அனைத்தையும் நூற்றுவர் தலைவர்கள் செய்தனர். ஓய்வு நாளில் விடுப்பில் செல்வோர், பணியேற்போர் ஆகிய தங்கள் வீரர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு குரு யோயாதாவிடம் வந்தனர். அவர் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த தாவீது அரசனின் ஈட்டிகளையும் கேடயங்களையும் நூற்றுவர் தலைவர்களுக்கு எடுத்து கொடுத்தார். காவலர் கையில் படைக்கலன் தாங்கி திருக்கோவிலின் தென்புறம் தொடங்கி வடபுறம் வரை பலிபீடத்தையும் திருக்கோவிலையும் அரசனையும் சூழ்ந்து நின்று கொண்டனர். பின்பு அவர் இளவரசனை வெளியே கூட்டி வந்து அவனுக்கு முடிசூடி உடன்படிக்கை சுருளை அளித்தனர். இவ்வாறு அவன் திருப்பொழிவு பெற்று அரசனானான். அனைவரும் கைத்தட்டி அரசர் நீடூடி வாழ்க என்று முழங்கினர். மக்களும் காவலரும் எழுப்பிய ஒலியை அத்தலியா கேட்டு ஆண்டவரின் இல்லத்தில் கூடியிருந்த மக்களிடம் வந்தாள். மரபு கேட்ப அரசன் தூணருகில் நிற்பதையும் படைத்தலைவர்களும் எக்காலம் ஊதுபவர்களும் அவன் அருகில் இருப்பதையும் நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடி எக்காலம் ஊதுவதையும் கண்டாள். உடனே அவள் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு சதி சதி என்று கூக்குரலிட்டாள். அப்பொழுது குரு யோயாதா படைகளுக்கு பொறுப்பேற்றிருந்த நூற்றுவர் தலைவர்களை நோக்கி, படையணிகளுக்கு வெளியே அவளை கொண்டு செல்லுங்கள். அவளை எவனாவது பின்பற்றினால் அவனை வாளால் வெட்டி வீழ்த்துங்கள் என்று கட்டளையிட்டார். அவளை ஆண்டவரின் இல்லத்தினுள் கொள்ளலாகாது என்றும் கூறியிருந்தார். எனவே அவர்கள் அரண்மனையின் குதிரை நுழைவாயிலை அவள் அடைந்த பொழுது அவளை பிடித்தனர். அங்கே அவள் கொல்லப்பட்டாள். பின்பு யோயாதா ஆண்டவர் ஒரு பக்கமும் அரசன் மக்கள் மறுபக்கமுமாக அவர்களிடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். இதன் மூலம் அரசனும் மக்களும் ஆண்டவரின் மக்களாய் இருப்பதாக ஏற்றுக்கொண்டனர். அவ்வாறே அவர் அரசனுக்கும் மக்களுக்கும் இடையே உடன்படிக்கை செய்து வைத்தார். பிறகு நாட்டிலுள்ள மக்கள் எல்லாரும் பாகாலின் கோவிலுக்கு சென்று பலிபீடங்களையும் சிலைகளையும் தகர்த்தெறிந்தனர். பாகாலின் அர்ச்சகன் மத்தானை பலிபீடத்திற்கு முன்பாக கொலை செய்தனர். பிறகு குரு ஆண்டவரின் இல்லத்தில் காவலரை நிறுத்தி வைத்தார். நாட்டின் எல்லா மக்களும் மகிழ்ச்சி கொண்டாடினர். அத்தலியா வாளால் அரண்மனையில் கொல்லப்பட்ட பின் நகரில் அமைதி நிலவியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 19 முதல் 23 வரை. மண்ணுலகில் உங்களுக்கென்ன செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கண்ணமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடனும் கண்ணமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால்தான் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும்?